மோடி அரசு உருவாக்கியுள்ள நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்ட கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பேசும்போது, நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன் 70% நில உரிமையாளர்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். அந்த அம்சத்தை நீக்கிவிட்டு புதிதாக நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை மோடி அரசு கொண்டு வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய ராகுல், இதனால் தங்களது நிலங்கள் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்திலேயே விவசாயிகள் வாழ்வதாக கூறினார். விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் மத்திய அரசு மறந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கு விரோதமாக மோடி அரசு செயல்படுவதாக மன்மோகன் சிங், சோனியா குற்றம் சாட்டினர். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், லோக்சபா தேர்தல் சமயத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாடுபட போவதாக கூறிய மோடி, இப்போது விவசாயிகளின் நலன்களை பறிக்கும் விதமாக மசோதா கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசுகையில், விவசாயிகளுக்கு எதிராக மோடி அரசு சதி செய்வதாகவும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். इस नए कानून से केवल किसान और खेत मजदूर की नहीं, बल्कि आदिवासी और वनवासी भाई बहनों की जिंदगी पर भी विपरीत प्रभाव पड़ेगा. इन सभी को मद्देनजर रखते हुए मोदी सरकार की नीतियों के विरोध में 14 दलों के साथ मिलकर हमने राष्ट्रपति महोदय को भी एक ज्ञापन दिया, जिससे आपके हितों की रक्षा की मांग की है. लोगों के दिल में कुछ और जबान पर कुछ. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. இதையொட்டி பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு டெல்லியில் பயிற்சி முகாம் நடந்தது. இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, 2ஆம் கட்ட பட்ஜெட் தொடர் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீடியாக்கள் காட்டுகின்றனவா என்று பாராமல் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பணியாற்றும்படி எம்பிக்களை அறிவுறுத்திய மோடி, பிரதிபலன் பாராமல் பணியாற்றினால் மக்கள் உங்களை மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார்கள் என்றார். பாரதிய ஜனதா அரசு ஏழைகளுக்கு விரோதமாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் உருவாக்க முயற்சிப்பதாக மோடி வருத்தம் தெரிவித்தார். கெட்ட புத்தி கொண்ட சிலர் நிலம் கையகப்படுத்துதல் மசோதா குறித்து பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக கூறிய மோடி, அரசு செய்யும் நல்ல விஷயங்களை பேசுவதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதும் இல்லை என்ற முடிவுடன் இருப்பவர்களை திருத்த முடியுமா எனவும் வினவினார். मीडिया का इस विषय में आभारी कि संसद के प्रति जो जिम्मेवारी का माहौल उसके कारण बनता है, वो देश के लिए लाभप्रद होता है. आखिरकार लोकतंत्र में मंथन ही तो सबसे बड़ा माध्यम होता है. विपक्ष के भी कड़वी से कड़वी बात आखिरकार संसद के परिसर में जब होती है तो उसका लाभ ज्यादा होता है. और मैं समझता हूं कि ये सेकंड हाफ है वो बहुत ही उपकारक होगा, ऐसा मुझे लगता है. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளர் பதவிக்கு கேரளாவைச் சேர்ந்த RS பிள்ளை, யெச்சூரி இடையே கடும் போட்டி நிலவியது. திடீரென போட்டியில் இருந்து பிள்ளை விலகியதால் போட்டியின்றி யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டார். இதன்படி பிரகாஷ் காரத்திடம் இருந்து சீதாராம் யெச்சூரி பொறுப்பை பெற்றுக் கொண்டார். தமிழகம் முழுவதிலும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் இயக்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் உண்ணாவிரதம் இருந்தனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் நடந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். திருச்சி சுங்கத்துறை அலுவலக பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து 14.5 கிலோ தங்கம் மாயமாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14.5 கிலோ தங்கம் திருடப்பட்டுள்ளதாக கண்டோன்மென்ட் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் திருச்சி விமான நிலையத்தில் பிடிப்பட்ட 7 கிலோ கடத்தல் தங்கத்தை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கச் சென்றபோது திருட்டு சம்பவம் அம்பலமாகியுள்ளது.
கிருஷ்ணகிரியில் மரத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் பலியாயினர். திருப்பத்தூர் ஆலங்காயம் அருகே உள்ள ஓமக்குப்பம் கிராமத்திலிருந்து திருவண்ணாமலை கீழ்பண்ணத்தூரில் உள்ள தேவாலய வழிபாட்டிற்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் பயணமாகினர். ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை நார்த்தம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென நிலை தடுமாறி சாலையோர ஆலமரத்தில் மோதியது. இச்சம்பவத்தில் 2 குழந்தை 4 பெண்கள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக உண்மை கண்டறியும் குழு வக்கீல் பாலு, உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும், 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் ஆந்திர அரசு உடனடியாக இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தொழிலாளர் குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஆந்திர துப்பாக்கிச் சூட்டில் பலியான கூலி தொழிலாளர்களின் குடும்பத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர். அவங்க போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட் செத்த மாதிரி அவங்களுக்கு தூக்கட செய்யணும்ட்டு நாங்க பெரிய நீதிமன்றத்தில். ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 6 கூலி தொழிலாளர்களின் மறுபிரேத பரிசோதனை அறிக்கை திங்களன்று தாக்கலாகிறது. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் 6 பேருடைய உடல்களை ஆந்திர மருத்துவர் குழுவினர் சனிக்கிழமை அன்று மறுபிரேத பரிசோதனை நடத்தினர். அப்போது ஏற்கனவே பிரேத பரிசோதனை செய்த ஆந்திர மாநில மருத்துவர்கள் உடன் இருந்தனர். மறுபிரேத பரிசோதனையை முன்னிட்டு 120க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 12 கேமராக்கள் கொண்டு இந்நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது. ஆந்திர மருத்துவ குழுவினரின் மறுபிரேத பரிசோதனை அறிக்கை திங்கட்கிழமையன்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. சூரத்தில் எரிவாயு கிணற்றில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி 2வது நாளாக தொடர்ந்தது. குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்திய எண்ணெய் எரிவாயு கழகத்துக்கு சொந்தமான எரிவாயு கிணறுகள் உள்ளன. இங்கு சனியன்று ஒரு எரிவாயு கிணறு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்துக் கொண்டது. தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இரவு முழுக்க தீயணைப்பு பணி நடந்த போதும் தீயை அணைக்க முடியவில்லை. இதனால் ஞாயிறன்று காலையிலும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டனர். எரிவாயு கிணற்றின் பைப்லைனில் ஏற்பட்ட கசிவை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போதுதான் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 12 ஊழியர்கள் பலத்த தீக்காயமடைந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அவர்களில் 4 பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. சூரத் எரிவாயு கிணறுகளில் இந்த ஆண்டில் நடக்கும் 3வது தீ விபத்து இது. மின்விசிறியில் மறைத்து வைத்திருந்த 85 சவரன் நகைகள் கொள்ளை போயின. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சண்முகா நகரைச் சேர்ந்தவர் சரளா சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி கணவர் மற்றும் குழந்தைகளுடன் திருப்பதிக்கு சென்ற சரளா ஞாயிறன்று அதிகாலை வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடர்களுக்கு பயந்து திருப்பதி கோவிலுக்கு செல்லும் முன் சரளா தனது 85 சவரன் நகைகளை வீட்டில் உள்ள 3 மின்விசிறியில் மறைத்து வைத்துவிட்டு சென்றார். மறைத்து வைத்திருந்த நகைகள் கொள்ளை போயிருந்தன. இது நாங்க ஃபேன் மேலதான் வச்சிருந்தோம் பொருள் எல்லாம். ஏன்னா திடீர்னு எங்களால எங்கேயும் எடுத்துன்னு போய் வைக்க முடியல, மாமியாராலும் வர முடியலன்ற சூழ்நிலையினால பார்த்தா ஃபேன் மேலதான் வச்சோம். நாங்க கப்பில் ஃபேன்ல வச்சு அது டேப் போட்டுருந்தோம். கிட்டத்தட்ட அது ஒரு 80 பவுண்ட் இருக்கும். எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளாரையும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. புதுச்சேரியில் வாடகை பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த நபர்கள் தொழிலதிபர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை சண்முகா நகரைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். தொழிலதிபரான இவர் அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு விட்டு பராமரித்து வருகிறார். இங்கு குடியிருக்கும் சிலர் கடந்த 3 மாதங்களாக வாடகை கொடுக்காததால் வீட்டிலிருந்து காலி செய்யுமாறு ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஞாயிறன்று அதிகாலை லாஸ்பேட்டையில் உள்ள ஜெயக்குமார் வீட்டின் முன்பு பயங்கர சத்தத்துடன் வீடு தீப்பிடித்து எரிந்தது. சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து ஜெயக்குமார் குடும்பத்தினரை வீட்டிலிருந்து மீட்டனர். கேரி பேக்கில் பெட்ரோலை கட்டி அதை அடிச்சிருக்கலாம்னு ஏன்னா கேரி பேக் பெட்ரோலுடைய கேரி பேக்கு அங்கே கண்டது பக்கத்தில் பெட்ரோல் கட்டி அடிச்சிருக்கிறாங்க. இது நைட்டாக இருக்கவே உயிர் சேதம் எதுவும் இல்லை, எல்லாம் உள்ளே இருந்துட்டோம். பகலாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் வெளியில் விளையாடி இருக்கும், அதில் உயிர் சேதம் வந்திருக்கும். ஜல்லிக்கட்டு, எருது விடுதல் உள்ளிட்ட போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடையை நிரந்தரமாக நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருது விடுதல், கேரள சேத்தளி, மாட்டுவண்டி ரேக்லா பந்தயம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை நிரந்தரமாக நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை ராமநாதபுரம் பகுதியில் தமிழ்நாடு ரேக்லா கிளப் அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புற்றுநோயால் பேசும் திறனை இழந்தவர்களுக்கு குரல்வள பயிற்சி முகாம் திருச்சியில் துவங்கியது. புகையிலை பொருட்களால் புற்றுநோய் உண்டாகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக் கொள்பவர்கள் பேசும் திறனை இழந்து விடுகின்றனர். இவர்களுக்கான குரல்வள பயிற்சி முகாம் திருச்சி தனியார் மருத்துவமனையில் ஞாயிறன்று நடந்தது. இந்தியாவில் முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டா விண்ணில் ஏவப்பட்ட தினத்தில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஓவிய போட்டி நடந்தது. திருநெல்வேலி கொக்கிரகுளத்தில் மாவட்ட அறிவியல் மையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ முதற் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணில் செலுத்திய தினம். ரஷ்ய நாட்டின் கபுஸ்தின் யார் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட நினைவாக நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் அறுவை சிகிச்சை மேற்கொண்டோர் மலையேற்றம் மேற்கொண்டனர். உலக கல்லீரல் தினம் ஞாயிறன்று அனுசரிக்கப்பட்டது. விழிப்புணர்வு மற்றும் கொடையாளிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டோர் மீனம்பாக்கம் அருகில் திரிசூல மலையில் 2 மணி நேரம் மலையேற்றத்தில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் கண்தான ஒப்பந்தம் செய்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி பள்ளியில் கண்தான விழிப்புணர்வு முகாம் நடந்தது. இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கமும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்தின. செவி குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கண்களை தானம் அளிப்பதாக எழுதி கொடுத்தனர். பிறருக்கு தங்களாலும் உதவ முடியும் என்பதை மாற்றுத்திறனாளிகள் நிரூபித்துள்ளனர். தங்கத்தின் விலை ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு சவரன் 20,224 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,528 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 36,670 ரூபாயாக இருந்தது. தேசிய விருது பெற்ற காக்கா முட்டை இயக்குநர் மணிகண்டன் படத்தில் நடித்த சிறுவர்களை மனதார பாராட்டினார். திரைக்கு வருவதற்கு முன்பே காக்கா முட்டை திரைப்படம் தேசிய விருதை தட்டிச் சென்றது. இது தொடர்பாக இப்படத்தில் நடித்த சிறுவர்கள் விக்னேஷ், ரமேஷ் ஆகிய இருவரும் விருதை விட விமானத்தில் பறப்பதைதான் ஆச்சரியமாக எதிர்பார்த்துள்ள வெகுளித்தனமானவர்கள் என்று இயக்குநர் மணிகண்டன் தெரிவித்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது அந்த அவார்டோட லெவலோ அதோட ஸ்ட்ரென்த்தோ கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அவார்டு வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் அவங்களோட இது இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்துருக்குடான்னு சொன்னேன். என்ன பாண்ண அப்படின்னு சொன்னான். டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்திருக்குடா அப்படின்னு. சரிண்ணா ஃப்ளைட்டில் போகலான்டா. ஃப்ளைட்லையா எப்பண்ணா போகலாம். இன்னுமே அவன் அந்த ஃப்ளைட்டில் போகிறது தான் நினச்சி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கானே ஒழிய அங்கே போய் என்ன வாங்க போகிறோம் அந்த அவார்டோட லெவல்லாம் தெரியல. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தூதராக நடிகை ஸ்ரேயா ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் கேன்சர் ரிசர்ச் பவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனத்தின் அங்கமாக சென்னை டர்ன்ஸ் பிங்க் செயல்படுகிறது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பாக தான் தயாரித்த சீடியை இந்நிறுவனம் வெளியிட்ட போது விழிப்புணர்வு தூதராக நடிகை ஸ்ரேயா ரெட்டி நியமிக்கப்பட்டார். அனைவரும் கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரேயா வலியுறுத்தினார். ரொம்ப நன்றி for having me here. இது ரொம்ப ஒரு important campaign and I urge எல்லாருமே போயிட்டு go and get yourself checked up. ஒண்ணுமே இல்ல check up பண்றதுக்கு. It's going to take you exactly half an hour. So thank you for having me over. Thank you.